ஞாயிற்றுக்கிழமை எங்களை தேடி வந்துவிட்டது. ஆனால் மீன் தான் எங்களை தேடி வரவில்லை. நாங்கள் தான் மீனை தேடி போனோம். அந்த மாதிரி தாங்க ஆச்சு. நாங்கள் மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிக்கிட்டு அப்புறம் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தோம். சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தப்பறம் பார்த்தீங்கன்னா, பாப்பா ஐப்ரோ பண்ண பக்கத்து வீட்ல கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள போய் ஐப்ரோ பண்ணிவிட்டு, அவங்க வீட்டு மரத்தில வந்து முருங்கா இருந்தது. அத கேட்டேன். அவங்களும் கொஞ்சம் முருங்கா குடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுட்டு, மீனையும் சிக்கனையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அப்போ தான் எங்கள் வீட்டு சின்ன வாண்டுக்கு நாங்க கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட்றதுக்கு செதில்லாம். அத கொஞ்சம் போட்டு அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மீன், சிக்கன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சேங்க. அது போட்டு க்ளீன் பண்ண நேரமானு தெரியலங்க. எங்கள் வீட்டுக்காரர் அர்ஜென்ட்டா வேலைக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க வேலைக்கு இப்போ கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வேலைக்கு கிளம்பவும் நாங்கள் என்ன பண்ணோம், காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு தேங்காய் சட்னியும், இட்லி பொடியும் வச்சு டிஃபன் சாப்பிட்டாங்க. சாப்பிடவே 11:30 மணி ஆச்சு. பசங்க என்ன பண்ணாங்க, மதியம் எதுவும் வேணான்ட்டாங்க. அவங்களுக்கு வெள்ளரி பிஞ்சு மோர் அடிச்சு கொடுத்தேன். அதுவே போதுன்ட்டாங்க. நாங்கள் அப்புறம் நைட்டு தாங்க சமையல் பண்ண ஆரம்பித்தோம். மீன் வந்து கிரேவி பண்ணோம். சிக்கன் வந்து குழம்பு வச்சோம். சாப்பிடவே மணி 8:30 மணி ஆச்சுங்க. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். இப்போ காலைல டிஃபனுங்கிறதுனால எல்லோரும் உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டோம். நீங்கள் சண்டே என்ன எடுத்தீங்க? எப்போ சாப்பிட்டீங்கிறத எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.